ஓம் சாய்ராம். இப்பொழுது அனைத்து இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் நாம் ஸ்ரீ சாய்பாபாவின் திருவுருவ படத்தையும் அவருடைய வடிவம் பொறிக்கப்பட்ட மோதிரங்களையும் லாக்கெட்டுகளையும் காண கிடைக்கிறது. ஆனால் 1941க்கு முன்பு வரை இவை அனைத்தும் ஷீரடியில் கூட கிடைத்ததில்லை. இவை அனைத்தையும் முதலாக சென்னையில் அறிமுகப்படுத்தியவர் நம் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியே ஆவார். 1970ஆம் ஆண்டு வரை இந்த பொருட்கள் அனைத்தும் சென்னையில் உள்ள ஒரு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு ஷீரடிக்கு அனுப்பப்பட்டது. 1936ஆம் ஆண்டு முறையாக நரசிம்ம சுவாமிஜி ஷீரடிக்கு சென்ற பொழுது அங்கு சாயிபாபாவின் பக்தர்களாக சாயின் ஆசிகளை பெற வந்தவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஸ்ரீ சாயிபாபா பூத உடலோடு இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவருடைய தரிசனத்திற்கு வந்தனர். அவர் பூத உடலை நீத்த பிறகு இந்த பக்தர்களின் கூட்டம் பெரிதளவில் குறைய தொடங்கியது. சாயிபாபாவின் அத்தியந்த பக்தர்கள் கூட சாயிபாபா உடலோடு இருந்த பொழுது மிக சக்தி வாய்ந்தவராக இருந்தார் என்றும் அவர் பூத உடலை நீத்த பிறகு அந்த சக்திகள் மங்கி போய்விட்டதாகவும் எண்ணினர். 1936ஆம் ஆண்டுக்கு பிறகு நரசிம்ம சுவாமிஜியின் தலைமையில் சாயி பிரச்சார இயக்கம் முழு உத்வேகத்துடன் அசுர வேகத்தில் சாயிபாபாவின் புகழை நாடு முழுவதும் பரப்பியது மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி அவரின் புகழை பரப்பியது. இதனால் இன்று ஷீரடியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான மக்கள் ஸ்ரீ சாய்பாபாவின் தரிசனத்திற்காக வருகின்றனர். ஓம் சாய்ராம்.